ஸோ காய்ஸ், டெல்ஃப் ஐலாண்ட் வந்தாச்சு. இதுதான் டெல்ஃப் ஐலாண்ட் ஃபுல் மெக் கொண்டு போட்டிக்கிறாங்க. இதில் இந்த ஒரு குரூப் நிற்கிறாங்க. இங்கிட்ட ஒரு ஒன்று இது, அங்கிட்ட ஒன்று இருக்குது. உள்ளுக்கு இப்படி ஃபுல்லாக ஒரு டென்ட் ஒன்று அடித்து 3 பெட். நாங்கள் 3 பேர்னால 3 பெட். ஈவினிங் டைம் பைஸ்கால் ஒரு ரவுண்ட் ஒன்று போகும்போது சொல்லி அப்படியே போயிட்டு. குட் மார்னிங் காய்ஸ். நேற்று நைட் வந்து நல்லா தூங்கி எழும்பிட்டோம். நாங்கள் இப்போ சரியாக 6 மணி எழும்பி நாங்கள் இப்போ அந்த டெல்ஃப் ஐலாண்ட் போகிறது தான் நினைக்கிறோம். அப்போ அதனால் நாங்கள் இங்கேருந்து ஃபஸ்ட்டுக்கு அந்த மெயின் ஐலாண்ட், அது வந்து குறிக்கட்டுவான்னு சொல்லி ஒரு 5 தான் போட்டெல்லாம் எடுப்பாங்க. ஐனை போகிறதுக்கு தான் நாங்கள் வெளியாக போகிறோம். ஏன்னா இங்கேருந்து அங்கே போகிறதுக்கே ஜெஃப்னாலேருந்து ஐனோ போகிறதுக்கே 1 ஹவர் 1.25 ஹவர் ஒரு மாதிரி போகும். அதனால் நாங்கள் இப்போ வெளியாகிறோம். ஏன்னா அங்கே 8 மணிக்கு எங்களோட போட் எடுக்கிறாங்க மார்னிங்கு. ஸோ அதனால் ஐனை போய்த்து ஐனை தான் நாங்கள் எங்களோட வெஹிக்கிளையும் ஐனை பார்க் பண்ணிவிட்டு ஐனின்னு தான் போயிடும். காய்ஸ், குறிக்காட்டுவானுக்கு வந்து சேர்ந்தாச்சு. கிளைமேட் வந்து கணக்காகுது, வெயில் இல்லை, நல்லா சில்லாகுது. ஏன்னா கொஞ்சம் மழை பெஞ்சிது போகுது. எல்லாம் பார்த்தாலும் மழை பெஞ்சு வார்க்கும் தண்ணிக்குது. கிட்டத்தட்ட டைம் 7:30. ஒரு டோட்டலாக எங்களுக்கு ஜெஃப்னால வெளியான டைம் எல்லாம் வச்சு பார்த்தாலும் 1 ஹவர் 1.25 ஹவர் 1.5 ஹவருக்குள்ளால் வந்துடும். இன்றைக்கு நான் காரை அங்கே போட்டிக்கிறேன். அங்கே ஐனை போட்டிக்கிறேன். ஐனோட ஒரு போலீஸ் போஸ்ட் ஒன்றிக்குது, இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்றிக்குது. ஐனோட உங்களுக்கு வாகனங்களை சேஃபாக பார்க் பண்ணியிருக்கு, பிரச்சனை இல்லை. ஐனை பார்க் பண்ணிட்டு தான் போய் நிற்கிறது. இது இப்போ ஐன் இது கொஞ்சம் நடக்கணும். ஐனை தான் போட்டெல்லாம் இருக்கிற இடம் இது இன்னும் கொஞ்சம் நடக்கணும். இந்த ஒரு 50 மீட்டர் வரைக்கும் ஆயிக்கும். நல்லா கொஞ்சம் காத்தாகுது. ஐனை போய் பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. இதில் என்னென்னால் இதுலேருந்து தான் மெயினாக 2 ஐலாண்ட். ஒன்று வந்து நைனாத்தீவு, அதுதான் நாகதீப்பை. அடுத்து தான் இந்த டெல்ஃப் ஐலாண்ட். அதுக்கு தமிழில் வந்து நெடுந்தீவுன்னு சொல்லுவாங்க. நெடுந்தீவுண்டாலே தூரம் கூட, அதனால் நெடுந்தீவு பேர். அப்போ அது ரெண்டுக்கும் எங்கேயும் தான் பெரிய போகுது. பெரிய போட் போகுது. ரெண்டுக்கும் வேறு வர மாதிரி டைம். நான் நாகதீப்பை நைனாத்தீவு போனது வந்து என்ன முந்தியுள்ள எந்த ஜெஃப்னா ட்ரிப் போனேன்னா அதில் சீரீஸ் நீங்கள் பார்த்துப்பீங்க. அதில் மிஸ் ஆகினோன்னு தான் டெல்ஃப் ஐலாண்ட் போகிறது. நாகதீபைக்கு பொதுவாக டைம் போகிற மாதிரி இருக்குது. ஆனால் டெல்ஃப் ஐலாண்டுக்கு வந்து பெரிய டைமில் வந்து வித்தியாசம். இப்போ வீக் டேஸில் ஒரு மாதிரி இருக்குது, வீக்கெண்ட்ஸில் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ இன்றைக்கி வீக் டேனால போகிற டைம் வந்து இது 8 மணி, இங்கேருந்து 8 மணி காலையில், அடுத்தது பகல் 2 மணி, அடுத்தது ஈவினிங் ஒன்று இருக்குது. அதே போல் வாரது அங்கே ஒரு டைம் ஒன்று இருக்குது. வீக்கெண்ட் வேறு டைம், வீக் டே வேறு டைம் கொடுக்குறாங்க. நீங்கள் வாரம் வாங்குறதுன்னு சொன்னால் சரியான டைமில் பார்த்து சரியாக அது மாதிரி செஞ்சு கொண்டால் உங்களுக்கு டைம் எல்லாம் சரியாக செஞ்சு கொள்ளுங்க. நான் என்ன போய் போட் எடுக்கணும், இந்த மாதிரி என்ன போய் பார்ப்போம். போட்டு எப்படி செட்டப் எல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க. போகிறதெல்லாம் காட்சி வீடியோவில் இந்த இப்போ இல்லை பெரிய க்ரௌடில் போகிறாங்க. இந்த எல்லாம் வந்து எங்க நாகதீப்பை போகிற ஆக்களாக தான் இருக்கும் கூடுதலாக. இந்த பார்த்தா எல்லாம் கலப்போன்னு தான் பஸ் வருது, ஆட்டோ போயிட்டு இருக்கிறாங்க. காய்ஸ், வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்கடா அடுத்து அந்த ஃபெரி வருது சரியா 8 மணிக்கு. 8 மணிக்கு 5 மினிட்ஸ் இருக்குது. அதுதான் வெயிட் பண்ணிக்கிறேன். இந்த மிச்சம் ஆட்கள் வந்து வெயிட் பண்ணி நிற்கிறாங்க. இங்கே பாருங்க, மீனுடைய இதெல்லாம் டெல்ஃப் ஐலாண்ட் போகிறாக்கள், நிற்கிறாக்கெல்லாம் நாகதீவு போகிறாக்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு நிற்கிறாங்க. 5 மினிட்ஸ் போகும் வாரத்துக்கு. இதுதான் இந்த ஃபெரி வந்து சேர்ந்துட்டு. இப்போ போனாக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து டெல்ஃப் போகிறது வந்துட்டு இருக்கிறாங்க. இதில் தான் இப்போ நாங்கள் போகிறோம்.
இதுதான் இன்ஜின் ரூம் ஓடுறது வித்தியாசமான அது காய்ச்சிக்கலாம். ஐயா ஸோ காய்ஸ் வந்து சேர்ந்தாச்சு டெல்ஃப் ஐலண்ட். நீங்கள் பார்த்துப்பீங்க ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு ஹவர் 1.25 ஹவர் ஜேர்னி உண்டு. நல்லா இருந்துச்சு அந்த ஜேர்னி. போட்டில் ஃபுல்லாக நான் காட்டினேன், நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து சேர்ந்து இதுதான் நாங்கள் வந்து அந்த ஃபெரி இதுதான் அது. நல்லா இது பார்க்க பெரிய ஒரு ஃபெரி ஒன்று தான் இது. கிட்டத்தட்ட இதில் 100 பேர் போயிடும், 80 பேர் 100 பேர் போவாங்க. இப்போ இங்கே வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் ஸ்டே ஒன்று தான் நான் புக் பண்ணிட்டு வந்துக்கிறது. டெல்ஃப் வில்லேஜ் ஸ்டேன்னு சொல்லி அதுக்கு தான் போகிறோம். அதில் அவங்களோட ட்ரெக்டர் ஒன்று வந்துக்கிறேன்னு சொன்னாங்க. அங்கே போய்த்து நான் இன் டீட்டெயிலாக ஃபுல்லாக இந்த வீடியோ சொல்கிறேன். இல்லை இந்த பஸ் சர்வீஸ் எல்லாமே இது பஸ் சர்வீஸ் இந்த 3 வீல் வந்தேன்னு சொன்னாலும் உங்களுக்கு இதில் ஃபுல்லாக ஐலாண்டை சுற்றி பார்க்கலும் ஃபுல்லாக. நெடுந்தீவு கம்யூனிட்டி சென்டர் ஐலாண்ட் ஹட் சிஎன் கேட்டரிங் அந்த ஸ்டாச்சு இதுதான் நாங்கள் போக போகிற வண்டி. டிக்கு 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 போக போகிறோம். புக் பண்ணி வந்தோம். ஒரு வில்லேஜ் ஸ்டே இது உண்டு. அப்போ இதைத்தான் எங்களுக்கு தந்திக்கிறாங்க. இதில் தான் நாங்கள் அந்த இடத்துக்கு போக போகிறோம். இப்போ பாப் ஃபஸ்ட்டு ஏறி ஓ காய்ஸ் போயினிக்கிறோம் இந்த டெல்ஃப் வில்லேஜ் ஸ்டேக்கு. இதுதான் நாங்கள் போயினிக்கிற லேன் மாஸ்டர். இதில் தான் போகிறோம். எங்களோட இன்னும் கொஞ்சம் வேற கெஸ்ட்டும் வராங்க. ஹாய் சே ஹாய். This is such nice street food. Yeah, kind of street food. ஸோ காய்ஸ் டெல்ஃப் ஐலாண்ட் வந்தாச்சு. வந்து அங்கிருந்து எங்களோட ஸ்டே பண்ணுற இடத்துக்கு வந்துக்கிறோம் நாங்கள். இப்போ டெல்ஃப் ஐலாண்டு சொல்கிறதுனால ஒரு ஐலாண்ட் உண்டு. நீங்கள் வந்து ஜெஃப்னாலிருந்து கிட்டத்தட்ட அந்த அந்த போட் எடுக்கிற இடத்துக்கே நீங்கள் 1 ஹவர் 1.5 ஹவர் வரணும். அங்கிருந்தும் திருப்பி 1 ஹவர் 1.5 ஹவர் நீங்கள் இந்த பெரிய போட்டில் வரணும். வந்தேன்னு சொன்னால் ஒரு ஐலாண்ட் உண்டு. உங்களுக்கு நீங்கள் நல்ல டைம் உண்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிடும் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால். இதில் வந்து இதுக்கு போகிறத நாங்கள் போகிறோம். இங்கே இப்போ வந்து கொஞ்சம் இங்கே நோட்டு தான் வந்து சேர்ந்தோம். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு
அதுக்கப்புறம் தான் இந்த ஐலாண்ட் என்ன மாதிரி எப்படி இருக்குது. இதில் வந்து சொன்னாங்க நல்ல ஒரு அழகான ஐலாண்ட், அதே போல் குதிரை அது மாதிரி இதெல்லாம் இருக்குது. இங்கே பார்க்கலும் சுற்றி பார்க்கலாம், அதில் ஸ்டே ஒன்று பண்ணிட்டு போயிலும் சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கத்தான் நாங்கள் வந்துக்கிறது. ஸோ பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. இப்போ இங்கே தான் ஸ்டே பண்ணுற இடம் இதுதான். இந்த இங்கே தான் ஸ்டே பண்ணுறோம். டெல்ஃப்ட் ஜேகேஎஸ் பிரைவேட் லிமிடெட் வில்லேஜ் ஸ்டே. டெல்ஃப்ட் வில்லேஜ் ஸ்டேன்னு சொல்லி தான் இவங்கள்ட்ட இது. இந்த இதுதான் இப்படி தான் இது நல்ல சும்மா அந்த சம்திங் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுக்கிறாங்க. இப்படி வந்து சொன்னால் ஃபஸ்ட்டு இப்படி தான் வருது. இங்கால இங்கிட்டு பார்த்தீங்கன்றால் இந்த ஏசி ரூம்ஸ், ரெஃப்ரிஜிரேட்டர் எல்லாம் இங்கிட்டு தான் நிற்குது. ஏசி ரூம்ஸ் எல்லாம் இதுக்குள்ள தான் இருக்குது போல். என்றால் இது வந்து சம்திங் கொஞ்சம் ஒரு கேம்பிங் கொஞ்சம் அட்வென்ச்சர் ஸ்டைலில் தான் நிற்கும். அதனால் நாங்கள் ஏசி ரூம்ஸ் எடுக்கல. ஆனால் வாரவங்களுக்கு ஏசி ரூம்ஸ் தேவையான ஏசி ரூம்ஸ் எடுக்கல. ஆனால் இப்போ ஏசி போட்ட அளவுக்கு பெரிய சூடாக வளங்கல்ல, நம்மளாம் ஃபேனும் ஓகே போல் தான் நிற்குது. ஸோ அதனால் நாங்கள் ஏசி ரூம் தேவையில்லைன்னு சொல்லிக்கிறோம். எங்களோட ஸ்டே அங்கிட்டு இருக்குது. நான் அதுக்கு முந்தைய எல்லாம் எப்படி செட்டப்பாக காட்டுறேன். இந்த இது ஒரு வந்த உடனே இவங்களோட முன்னுக்கு ஒரு ரிசப்ஷன் ஒன்று மாதிரி வச்சுக்கிறாங்க. லைக் நல்லா இருக்குது. ஒரு சின்ன ஒரு ஹட் ஒன்று அடித்து இதில் உங்களுக்கு வந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் எல்லாம் நல்ல ஒரு டைம் ஒன்று ஸ்பெண்ட் பண்ணிடலாம். அப்படிங்க இங்கிட்டு தான் கிச்சன் ஏரியாவெல்லாம் இங்கிட்டு தான் நிற்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் 300 மீட்டர், அதே போல் பிஜன் நெஸ்ட் 400 மீட்டர், டச் போட்டிக்குது. இந்தியாவோட கிலோமீட்டரும் போட்டிக்கிறாங்க. மேலே பீச் ஒன்று இது, அது மாதிரி இதெல்லாம் இதுதான் ஃபுல்லாக வந்து இது. இங்கே வந்து இதில் கெஸ்ட்ஸ் எல்லாம் தான் இவங்க ஹெமக் கொண்டு வச்சுக்கிறாங்க. ஹெமக் கொண்டு இவர் தான் டொமி, மிஸ்டர் டொமி. இவர் தான் இங்கே இந்த டெஃப்ட் வில்லேஜ் ஸ்டேயை வந்து இவர் தான் மெயின்டைன் பண்ணி செய்கிறாரு. ஸோ இவர் தான் நான் மீட் பண்ணி வந்தேன். இப்போ இங்கே வந்து ப்ரோ இப்படி என்ன மாதிரி உங்களோட செட்டப் இருக்குது? இப்போ எத்தனை உங்களோட இந்த கொட்டேஜஸ் மாதிரி வச்சுக்கிறீங்க? இங்கே இருக்கிற வந்து இப்போ ரூம்ஸ் மாதிரி இல்லை. ரூம்ஸ் மாதிரி சிமெண்டால் பில்ட் பண்ணி அந்த மாதிரி செட்டப் இல்லை. இப்போ இந்த வில்லேஜுக்குள்ள மரங்களுக்குள்ள ஹட் மாதிரி போட்டு ரூஃப் பேஸ்மெண்ட் எல்லாமே எப்படி சொல்றது, இப்போ அதே ரூம் மாதிரி தான் ஹட் செட்டப்ல செய்திருக்கு. ஒரு எக்கோ கம்யூனிட்டி பேஸ்ட் ஸ்டே வில்லேஜ் ஸ்டேன்னு செஞ்சுக்கிறீங்க. சரி சரி, ஓகே. இது நீங்கள் மிச்சனாலி பேர் செஞ்சுட்டு வரீங்களா? அரௌண்ட் 2 இயர்ஸ் மாதிரி. லோக்கல்ஸ் வருவாங்க, ஃபாரினர்ஸ் தான் கூடுதலாக வர்றது. 50-50 ரெண்டு மாதிரி வருவாங்க. இங்கே வந்தேன்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு வந்து இங்கே வந்து இந்த ஐலாண்டை வந்து இவங்களோட பைஸ்கல் மிகுது, அதே போல் ஸ்கூட்டர்ஸ் வேண்டாம் அதுன்னு தருவாங்க. எங்களுக்கு ஐலாண்டை ஃபுல்லாக சுற்றிட்டு வரையிலும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பீச் இருக்குது, பீச்சில் போயெல்லாம் குளிக்கணும். அப்படி தானே? அப்படிதான். வேற என்ன மாதிரி இங்கே ஆக்டிவிட்டிஸ் அது மாதிரி செய்யறதுக்கு என்னென்னு சொன்னால் இது வந்து ஒரு ஸ்ரீலங்காலே ரிமோட்டான ஒரு ஐலாண்ட். அப்போ இதில் வந்து இப்போ சர்ஃபிங் கிளப்பிங் அந்த மாதிரி இப்போ ஆக்டிவிட்டிஸ் ஒன்று சொல்லி பெருசாக இன்னும் இல்லை. இப்போ இந்த ஐலாண்டோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்னென்னு சொன்னால் ரிமோட்னஸ் தான். அப்போ இங்கே வார கூடாக்கள் இப்போ லோக்கல் சாக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து சைட் சீயிங் இருக்கு, இங்கே 7-8 இடம் இருக்குது, அவளத்தையும் சுற்றி பார்த்துட்டு பீச்சில் குளிச்சுட்டு போவாங்க. அது வந்து எங்களோட ஸ்ரீலங்கன் பீப்புள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற இது. ஃபாரினர்ஸ் வந்து எப்படி வருவாங்கன்னு சொன்னால் இங்கே வந்து இப்போ சத்தம் இல்லை, நாய்ஸ் பொல்யூஷன் இல்லாத இடம், நிறைய டூரிஸ்ட் இல்லை. இப்போ இந்த ஒரு ஐலாண்டுக்கு வந்து ரிலாக்ஸ் ஆயிருந்து பிளான் பண்ணி புக் வாசிச்சு ஸ்லோ பை ஸ்லோவாக எல்லா இடத்தையும் பார்த்துட்டு பீச்சில் குளிச்சுட்டு போவாங்க. இப்போ ஒரு பர்பஸ் வேறு வேறு. அப்போ இது ஒரு ஐலாண்ட் போனால் எல்லாம் செய்யலாம்ன்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்தால் கஷ்டம். நான் ரிமோட் ஐலாண்டுக்கு போகிறோம், ஒரு அட்வென்ச்சருக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்தால் சரி. ஓகே. நான் இப்போ இங்கே வந்து இப்போ தான் உங்களுக்கு செக்இன் ஆகிட்டேன். நான் இவங்கள்ட்ட இந்த ட்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இது, ஹட்ஸ் எப்படி அந்த மாதிரி இதுன்னு சொல்லி நான் ஃபுல்லாக உங்களுக்கு ரவுண்ட் டூர் ஒன்று காட்டுறேன். அது இப்போ ப்ரைஸ் டீட்டெயிலே நான் உங்களுக்கு இந்த வீடியோவிலே போட்டேன். தேங்க்யூ. நீங்கள் வந்து ஓகே. இந்த இங்கிட்டு தான் கிச்சன் ஏரியா வச்சுக்கிறாங்க. கிச்சனோட இங்கிட்டு இந்த இது தான் டெல்ஃப் ஐலாண்டு ஃபுல் மெக் கொண்டு போட்டிக்கிறாங்க. டெல்ஃப் வில்லேஜ் ஸ்டேன்னு போட்டு இப்போ இது தான் நாங்கள் வந்தது. இங்கே தான் இங்கே வந்து அப்படி இதால் வந்து இங்கே வந்தோம். இப்போ இதுதான் நாங்கள் இருக்கிற இந்த வில்லேஜ் ஸ்டே. இதில் இப்படி இங்கே போயின்னு சொன்னால் இது பீச். அங்கிட்ட இது பீச் தான் நிற்குது. இவங்களோட நார்மலாக ஒரு இது வந்து செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. எப்படின்னா ரூட் உண்டு. இங்கே வந்து பைஸ்கல் தருவாங்க. பைஸ்கல் எடுத்துகிட்டு எங்களுக்கு இப்படி ஒரு ரவுண்ட் வந்து போயிடும். இப்படி போய் இங்கால வந்து இங்கே ஹோஸ் ஒரு இது இது போல் அதில் போயிட்டு இங்கால வந்து அப்படி வரையிடும். தேவைன்னு சொன்னால் எங்களுக்கு இதில் ஹாஃபில் வராமல் ஒரு மாதிரி செட்டப் வச்சுக்கிறாங்க. நல்ல ஒரு பைஸ்கல்லோ பைக்கோ இதில் வந்தால் எங்களுக்கு அதை ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரையிடும். சம்திங் டிஃப்ரெண்ட் ஆகிது. நார்மலாக நீங்கள் அந்த ஹோட்டல்ஸ் அதில் போகிற மாதிரி இல்லை, சம்திங்
டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இங்கே வந்தால் இங்கிட்டு வாஷ்ரூம், அதே போல் குளிக்கிறது, ஷவர்லாம் செய்கிறாங்க. இதனோட மெயினாக இந்த நேச்சுரல் வெல் பாத்னு வச்சுக்கிறாங்க. இது வந்து வெல்டா தெரியும், கிணறுன்னு வச்சுக்கிறாங்க. கிணறுல எங்களுக்கு தேவையான குளிக்கணும். இந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்களுக்கு எடுக்கலும். இங்கே நார்மலி மற்ற இடங்கள்லாம் போனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கலாதே. கிணறுல குளிக்கிறது அதெல்லாம் எடுக்கலாது. இங்கே வந்தால் கிணறுல குளிக்கிறது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று எடுக்கணும். இந்த இது போல இதெல்லாம் வாஷ்ரூம்ஸ் தான் வச்சுக்கிறாங்க. இந்த அவுட்டோர் செட்டப்பில் ஒரு வாஷ்ரூம் அது வச்சுருந்தாங்க. ஷவர்ஸ் இந்த இதெல்லாம் தான் ஒவ்வொரு டென்ஸ்னா இதெல்லாம் ஒவ்வொரு ஹட் தான். இது ஒவ்வொரு ரூம். இதில் ஒரு குரூப் நிற்கிறாங்க. இங்கிட்ட ஒரு ஒன்று இருக்குது, அங்கிட்ட ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அதே போல் அங்கே ஒன்று இருக்குது. அதில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணுறது. லைக் அதில் அதே போல் தான் ஹெமக் வச்சுக்கிறாங்க. இங்கனோட ஒன்று இருக்குது. அதே போல் அங்கனோட நாலு ஹெமக்கமான வச்சுக்கிறாங்க. அதில் வந்து எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற ஹெமக் கொண்டு தான் வச்சுக்கிறாங்க. அதே போல் இந்த வாலிபால் கோர்ட் ஒன்று இருக்குது. தேவைன்னு சொன்னால் வாலிபால் ஆடணும், அப்படி செய்யணும். சம்திங் யூஷுவலான ஒரு கேம்பிங் மாதிரி ஒரு ஸ்டைலில் கொஞ்சம் அட்வென்ச்சராக கொஞ்சம் ரிமோட்லி வந்து உங்களுக்கு தங்கிட்டு போகிறேன்னு சொன்னால் பெஸ்ட் லொக்கேஷன் உண்டு. இப்போ நான் இந்த இதுக்கு தான் நாங்கள் எடுத்துக்கிற ரூம், எங்களோட டென்ட் தான். இது நல்லா இதுதானா எங்களுக்கு ஏசி ரூம் தர பார்த்தாங்க. அப்போ நாங்கள் இங்கே வந்து ஏசி ரூம் எங்களுக்கு தேவையில்லை. இங்கே வந்தீங்கன்னா நாங்கள் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்துட்டு போகிறதுக்கு. ஸோ ஏசி ரூம் தேவையில்லைன்னு சொல்லி நாங்கள் இது தான் எடுத்துக்கோம். எங்களோட ரூமுக்கு வெளியிலே ஒரு ஹெமக்கொண்டு வச்சுக்கிறாங்க. அந்த ஹெமக்கொண்டு இது எங்களோட இந்த இதெல்லாம் ஃபுல்லாக பண்ணி வச்சுக்கிறாங்க. இது வந்து ஹாஸ்டல்னு சொல்லி இது பேர் போட்டு இது எங்களோட வெளியில் இப்படி ஒரு செட்டப் பண்ணி இது இதை பெஞ்ச் ஒன்று வச்சுக்கிறாங்க. சம்திங் நல்லா இது பார்த்தா நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸ் உண்டு. இதுதான் உள்ளுக்கு ஸ்டே பண்ணுறது. இந்த வரும் உள்ளுக்கு இப்படி ஒரு ஃபுல்லாக ஒரு டென்ட் ஒன்று அடித்து 3 பெட், நாங்கள் 3 பேர்னால 3 பெட், 3 பெட்டுக்கும் தனித்தனியாக 3 ஃபேன், அதே போல் ப்ளக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க. நல்லா இது பார்க்குறதுக்கு நல்லா இது நல்ல ஒரு இடம் ஒன்று. எங்களுக்கு நல்லா ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா போயிடும். உங்களுக்கு மேபி இப்போ நான் வந்து சேர்ந்தது வந்து 10 மணி, நாளைக்கு 11 மணிக்கு தான் எங்களோட அடுத்த போட்டுக்கு போகிறதுக்கு ஐடியா பண்ணிக்கிறோம். அது வேற காட்டி எங்களுக்கு ஃபுல்லாக இந்த இடத்துல இந்த இடத்துல நல்லா என்ஜாய் பண்ணலும், அடுத்து அங்கிட்டு எங்களுக்கு ஐலாண்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலும் நல்ல ஒரு ஹெப்பனிங் உண்டாயிக்கும். ஸோ இப்போ தான் வந்தோம். அடுத்து எப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்து இதை போகிறேன். அடுத்து இவங்களே வந்து சாப்பாடு தருவாங்க. சாப்பாடு வந்து என்னென்னால் கூடுதலாக வெஜ்ஜும் சீ ஃபுட்டும் தான் நீங்கிறீங்க. அதனால் உங்களுக்கு இந்த ஹலால் அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தேவையானதை வந்து இவங்கள்ட்ட கேட்டுட்டு போகிறேன். அதே போல் இங்கே ஐலாண்டில் வெளியில் போனோன்னு சொன்னால் சின்ன சின்ன ஷாப்ஸ் கொஞ்சம் வச்சுக்கிறாங்களாம். அதில் எங்களுக்கு போனோன்னு சொன்னால் தேவையான மாதிரி சாமான்கள் வாங்கி கொள்ள இயலுமாய்க்கும். கைஸ் ஈவினிங் டைம் பைஸ்கால் ஒரு ரவுண்ட் ஒன்று போகும்போது சொல்லி அப்படியே போயிட்டு இருக்குது. ஜாதி ஆகிடுது, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுது. பெரிய இங்கே வந்து வீடுகள் ஆக்கள் நடமாட்டம் அதெல்லாம் குறைச்சல். சும்மா அமைதியாகிக்குது இந்த ரோடெல்லாம் பார்த்தா. இந்த பின்னுக்கு உங்களுக்கு பார்த்தா விளங்கும், யாருமே இல்லை. ஃபுல்லாக அமைதியான ஒரு இடம் ஒன்று தான். நல்லா ஆகிது. பைஸ்கல்ல தான் இங்கே கூடுதலான ஆக்கள் அங்கிட்ட இங்கிட்டலாம் போகிறாங்க. அப்போ நாங்களும் பைஸ்கல் எடுத்துன்னு வந்தோம். அப்படி ஒரு டெல்ஃப் ஐலாண்டை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாரத்துக்கு. இதில் பைஸ்கல்ல போனாலும் எங்களுக்கு மிச்ச இடங்கள் பார்க்கணும். நார்மலாக இங்கே பைஸ்கல்லாம் ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. பைஸ்கல், பைக், அதே போல் உங்களுக்கு ஒட்டோவில் உங்களுக்கு போய் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரையிலும் அப்படியெல்லாம் மீகுது. இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு போய் நிற்கிறோம். ஐனை போய்த்து பார்த்துட்டு ஐனை எப்படி இது என்ன மாதிரி பார்த்துட்டு அடுத்த இன்னொரு இடம் அப்படி ஃபுல்லாக பைஸ்கல்ல தான் ரவுண்ட் அடிக்க போகிறோம். பாப்போம் எப்படி இதுன்னு சொல்லி. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. நியாயமான இந்த சின்ன சின்ன ரோடுகள் அப்படி இப்படிலாம் போகுது. ஃபுல்லாக பனைமரம் தான். நான் முன்னுக்கு காட்டுறேன் பாருங்க. முன்னுக்கு போகிறது எங்களோட டீம் லீக்கிற 2 பேர் தான். அப்படியே ஒரு ரவுண்டு போய் நிற்கிறோம். இப்போ வந்தது எங்கென்றால் இந்த டெல்ஃப் ஐலாண்டில் தான் நாங்கள் வந்தது.
ஒரு மரம் உண்டு, இந்த பெரிய மரம் உண்டு. இது ஒரு இன்னொரு இந்த இன போட்டிக்கிறாங்க. இந்த இங்கிலீஷில் இதுக்கு சொல்கிறாங்க வந்து போபப் ட்ரீன்னு சொல்லி, அதே தமிழில் வந்து பெருக்க மரம்னு சொல்லி தான் போட்டிக்கிறாங்க. இது வந்து 2019ஆம் ஆண்டில் தான் இதெல்லாம் செஞ்சுக்கிறாங்க போல். என்ன ஐடியா உண்டு இல்லை எனக்கு என்னென்று. ஆனால் இது ஒரு லேண்ட்மார்க் ஒன்று கூடுதலாக வெளியேந்து வாரவங்களையும் இதில் தான் கூட்டின்னு வந்துக்கிறாங்க. இது மாதிரி சின்ன சின்ன ஜிப்புகள் கெப்புகளில் வாராங்க. டெஃப்ட் ஐலாண்டுக்கு வாராக்கள் வந்து இதுதான் வாராங்க. பெரிய மரம் உண்டானா பெரிய ஒரு மரம் வாரவங்கெல்லாம் ஃபோட்டோவில் அடிக்கிறாங்க. இது ஒரு டெஃப்ட் ஐலாண்ட் வாரவங்களுக்கு வந்து வந்து சும்மா பார்த்துட்டு இது பண்ணிட்டு போயிடும். ஒரு மரம் உண்டு. இப்போ நீங்கள் சும்மா போட்டில் வந்தேன்னு சொன்னால், நான் வந்தது ஒரேடியாக புக் பண்ணி வந்ததுனால நான் அப்படி ஸ்டே பண்ணேன். அப்படி இல்லை நீங்கள் வாரேன்னு சொன்னால் உங்களுக்கு வந்த உடனே உங்களுக்கு இது மாதிரி இந்த ஜிப்பல் ஐனே இருக்குது. அப்போ அதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அவங்கள கூட்டின போய் ஒவ்வொரு சைட்டில் எங்கே இருக்குது என்னென்ன இருக்குது எல்லாம் ஃபுல்லாக கட்டி வருவாங்க. அதுக்கு ஒவ்வொரு அமௌண்ட் எடுக்கிறாங்க. நீங்கள் வந்தேன்னு சொன்னால் ஐனுக்கு போய்த்து உங்களுக்கு அது பார்க்க சுற்றி வர இப்படி ஒரு இடம் உண்டு. இது பார்த்தா இதுதான் அந்த க்ரோவிங் ஸ்டோன்னு சொல்கிறது, அதாவது வளரும் கல். சின்ன ஒரு கல்லுண்டோ. இது வந்து என்னென்னால் இப்போ செஞ்சுரி ஆரம்ப காலத்துலேருந்து வளர்ந்துன்னு வந்தேன்னு சொல்லி இங்குள்ளவங்க நம்புகிறாங்க போல். அதனால் இப்போ இதை வந்து வணங்குறாங்க. இன்னொரு ஆக்கள் வந்து இதுக்கு ஸ்பெஷல் பவர் இருக்கிற அது மாதிரி விஷயங்களை இங்கே நம்பி அதெல்லாம் வணங்குறாங்க போல். இதுதான் க்ரோவிங் ஸ்டோன். இந்த கல் வளர்றன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்துக்குது. இதுதான் க்ரோவிங் ஸ்டோன் சொல்கிற இந்த இடம். ஐனை பார்த்த அந்த க்ரோவிங் ராக்னு சொல்கிறது, க்ரோவிங் ஸ்டோன். அது வந்து என்னென்னால் வளர்கிற கல்லுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த கல் வந்து வளர்றன்னு சொல்லி அது வந்து இங்குள்ள லோக்கல்ஸ் இங்குள்ள மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை ஆகுது. கல் வளர்றன்னு சொல்லி அவங்க அதை வணங்குறாங்க. அதுக்கு பவர் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சினா அதுக்கு வணக்க வழிபாடுகளில் செய்கிறாங்க. அது ஒரு இப்போதைக்கு அது ஒரு கோவில் ஒன்று மாதிரி தான் செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனால் அது உண்மைக்கு வளர்கிற விதம் ஒன்றும் போட்டு தங்கிக்கிறாங்க வளர்றன்னு சொல்லி சப்ஜெக்டையும். ஆனால் அதுக்கு என்ன ரீசனாக வளருதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு பெரிய ஒரு இது ஒன்று இல்லை. ஆனால் அதுதான் அந்த இடம் தான் அது. அடுத்தது போகிறது வந்து இதுவும் வந்து ஒரு மரம் உண்டு, பெரிய ஒரு மரம் உண்டு தான். ஐநூறு போய் பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. இந்த முன்னுக்கு பீச் வழங்குது, அங்கே வழங்குது பீச். அப்படி நேராக போனால் பீச்சு கிட்ட போய்த்து தான் நாங்கள் அதில் வலது பக்கத்துக்கு போனால் அந்த மரம் இருக்கிற இடம் வரும். அப்படியே சுற்றிட்டு பாறைத்தான் அப்படி. கொஞ்சம் ஐநூறு போயிட்டு இருந்தால் சைடில் எல்லாம் பார்த்தா ஃபுல்லாக கடல் பீச் தான். நல்லா அழகான பீச் உண்டு. இந்த தண்ணி எல்லாம் சும்மா அப்படி நீல கலர்லேயே இது. அப்படியே வந்து இந்த பீச் கிட்ட பாரு நல்லா இது. இந்த பீச் வந்து அலையே இல்லை. ஆனால் என்னென்னா என்ன ரீசன் எனக்கும் தெரியாது. பாரு அலையே இல்லை, சும்மா அமைதியாக இது பார்க்க. சும்மா என்ன பாட்டி அப்படியே போய் கொஞ்சம் லைட்டாக காலையும் அப்படி நிலச்சிட்டு வந்து திருப்பி எங்கட ஜேர்னி திருப்பி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிக்கல எங்களுக்கு. நான் நினைக்கிறேன் டோட்டலாக ஒரு 4 hours போகும். நான் நினைக்கிறேன் 1/2 hours தூரம் வந்துட்டேன். கொஞ்சம் நேரம் போகும் வரைக்கும் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு வரது. இந்த இதுதான் பெரிய ஒரு ஆலமரம் உண்டு. இந்த பாரு பெரிய ஒரு ஏரியா. இந்த பாரு பெரிய ஒரு வாஸ்ட் ஏரியா. நான் நினைக்கிறேன் இது மாதிரி பெரிய ஒரு ஆலமரம் நான் கண்டில்லை. யாரும் கண்டிப்பீங்களோ மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு ஆலமரம் மட்டும் தான் இது. பாரு இனி பிடிச்சி இதெல்லாம் ஒரு மரத்தில் உள்ள விழுது தான். இதெல்லாம் ஃபுல்லாக வருது. இந்த ஏரியாவே ஃபுல்லாக கவர் பண்ணிக்குது இந்த ஆலமரம். வேலி இந்த அப்படியே இதுவும் டெஃப்ட் ஐலாண்ட்ல ஒரு முக்கியமான ஒரு மரம் மட்டும் தான் இது. உங்களுக்கு வந்தாலும் வந்து பார்க்க வரையிலும் நல்லா இது. இந்த இடம் சும்மா ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு மரத்துல பிரான்ச்சஸ் தான் இதெல்லாம் ஃபுல்லாகிது. இந்த மரம்
நல்ல அமைதியான இடம் உண்டான. இதெல்லாம் பாருங்க, இந்த விழுதெல்லாம் எப்படி இருக்கு வேலை போயிடுச்சுமா. அடுத்தது இப்போ ஆலமரத்துலேருந்து அடுத்து இன்னொரு குயின்ஸ் ஒரு ஃபோர்ட் என்னமோ நிற்குது. அதுக்கு தான் போய் நிற்கிறது. இது ஃபுல்லாக வந்து என்னென்றால் ஐலேண்ட் அப்படியே சுற்றி வருது. அதுலேருந்து அங்கே அடுத்து இன்னொரு இடம் அப்படியே ஒரு ஒரு ரவுண்டு வாரது தான். நான் ஃபுல்லாக அந்த கூகுள் மேப்பில் இந்த இதை போடுறேன் இப்படி வந்தேன்னு சொல்லி. அந்த டெஃப் சென்டர்னு ஒண்டிக்குது. அதில் தான் கொஞ்சம் கூடுதலான ஆட்கள் தீக்கிறாங்க, வாழ்கிறாங்க. அதில் தான் எங்கள்ட அந்த நாங்கள் தங்கி இடமும் வைக்குது. ஐநீந்து ஃபுல்லாக அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி ஐனுக்கே போய் சேரும். இதுதான் நீங்கள் பொதுவாக இந்த இங்கே டெஃப்ட்டுக்கு வந்தேன்னு சொன்னால் பொதுவாக பார்க்குற இடங்கள் அப்படின்னா அப்படியே சுற்றின்னு வந்து அங்கே வந்து நிற்கும். அப்படித்தான் எங்களோட செட்டப் இருக்குது. இப்போ நாங்கள் பைஸ்கலில் வந்து இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. கிட்டத்தட்ட இப்போதைக்கு ஒரு 2 ஹவர் இது வரைக்கும் வந்திருப்போம். நாளைக்கு இன்னொரு 1 ஹவர் 1.5 ஹவராலும் போகும் ஃபுல்லாகவே. இது போயிட்டு இருக்கிறது தான். இடையில பார்த்துப்பீங்க நீங்கள் பீச் துணு வந்துச்சு. அடுத்தது ஒரு தனி காடு ஒன்றுக்குள்ள வந்தோம். இது வந்து ஒரு பனைமர ஏரியா ஒன்றுட்டு தான் போயிட்டு இருக்கிறது. வரும் ஸோ காய்ஸ், இதுதான் அடுத்த டெஸ்டினேஷன் குயின்ஸ் டவர். இந்த பாருங்க, பெரிய டவர் ஒன்று பார்த்தா. பெரிய டவர் உண்டு. இது வந்து சரியா டெல்ஃப் ஐலேண்டில் சவுத்தில் சவுத் பார்டர்ல இருக்குது. இப்போ நாங்கள் வந்து டெஃப்லேருந்து சென்டரில் இருந்து அப்படியே கோனரை பிடிச்சி அப்படியே வந்து சவுத் வரைக்கும் வந்துக்கிறோம். இந்த சவுத்தில் இருந்து தான் திருப்பி நாங்கள் சென்டருக்கு போக போகிறோம். இப்போ இதுக்கு எங்களுக்கு நாங்கள் பைஸ்கல்ல வந்ததுனால எங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸால் போயிடுச்சு. இங்கே நாங்கள் போகிறதுக்கு எனக்கு பற்றபடி ஒரு 1 ஹவரோ 2 ஹவர்ஸோ போகும். ஆனால் டைமும் லேட். இப்போ 5 ஆகிட்டுது. அப்போ எங்களுக்கு எப்படி எவ்வளோ தூரம் போயிடும் தெரியாது. சரி பார்ப்போம்னு சொல்லிட்டு இது பண்ணோம். இது வந்து என்னென்றால் இந்த குயின்ஸ் டவர் என்னென்றால் இது ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த டைம் ஒரு லைட் ஹவுஸ்னால் லைட் ஹவுஸ் இல்லை, இது ஒரு சிக்னல் ஒன்று மாதிரி இது பண்ணுறது. இப்போ நீ ஏதாவது ஒரு குயின்ஸ் டவர்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. பெரிய ஒரு தொண்டு இல்லை. நீ வந்து ஒரு சும்மா ஒரு லேண்ட்மார்க் கொண்டு உங்களுக்கு வந்து டெஃப்டை சுற்றி பார்க்குற போல உங்களுக்கு அப்படி இதால் வந்து அப்படியே போயிடும். ஆனால் இதில் திருப்பி இங்கால போகிறேன்னு சொன்னால் ரோடு வந்து கொஞ்சம் குழப்பமான வெஹிக்கிளில் ட்ரக்டரில் வராக்கள் எப்படி போவாங்களோ தெரியாது. இவனோட இது வந்து நேவியால் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இதில் எலோவேரா ஜூஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதையும் குடிச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் பையன் அப்படியே நாங்கள் இது போகிறது. இவங்களுக்கு என்றால் அவ்வளோ தூரம் பைஸ்கல்ல வந்தது சும்மா அந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் இன்னும் குடித்தோம். இப்போ எலோவேரா ஜூஸ் ஈகிறேன்னு சொன்னாங்க. ஸோ எலோவேரா ஜூஸை எடுத்து பார்ப்போம் எப்படி இதுன்னு சொல்லி. இந்த தாகத்துக்கு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த அப்படியே வந்து உள்ளுக்கு வந்து ஒரு சின்ன செட்டப் ஒன்று செஞ்சு வச்சுக்கிறாங்க. எங்களுடைய பெஞ்செல்லாம் அடிச்சு வச்சுக்கிங்க. இதுதான் எங்களோட எலோவேரா. வந்து இது குடிச்சு பார்ப்போம். எலோவேராவும் லைம் என்னமோ போட்டிருக்கு போல். நல்லா எலோவேரா இனி பெரிய டேஸ்ட் இருக்காது. அது வந்து ஹெல்த்தி. இங்கே வந்தால் இங்கே வந்து எலோவேரா ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த குயின்ஸ் டவரில் இருந்து அப்படியே ரிட்டர்னிங் அப்படியே போகிறோம் பார்ப்போம். நல்லா இங்கிட்ட அங்கே சைடுக்கு பீச் நல்ல ஒரு இடம் உண்டு. நான் காட்டுறேன் முன்னுக்கு. அப்படியே நாங்கள்
அப்படி போகிற வழியில் அப்புறம் அந்த இதை பாரு இங்கிட்டெல்லாம் கடல் அங்கிட்டு கடல் அப்படி இங்கிட்டு நல்லா வயல் மாதிரி இடங்கள். போகிற வழியில் ஒரு குதிரையெல்லாம் வச்சுக்கிற ஒரு இடம் உண்டிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. குதிரையெல்லாம் குதிரை ஃபார்ம் உண்டு மாதிரி அப்படி ஒரு இடம் உண்டு. அங்கே போய் பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. இப்போ இதுதான் அந்த செஞ்சுரி, டெஃப் செஞ்சுரி. அதாவது ஒரு 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 இதுண்டு, இந்த சின்ன ஒரு வைல்டு இதுண்டு. இதுதான் அந்த மற்ற இடம் உண்டு. இது குதிரைகள் மாடல் மேய்க்கிற இடம் உண்டு தான் இது. இப்போ அங்கே தான் வந்திக்கிறேன். இந்த இதில் இப்போ நெடுக போனால் டெஃப் சென்டர் வரும். சென்டர்னா நெடுக போனால் எங்களோட அந்த நாங்கள் தங்கிற அந்த ஹோட்டல் அது வரும். ஒரு குதிரை இது இந்த ஐயனோட மேய்ஞ்சி நிற்குது. எனக்கு இதில் ஜூம் பண்ண இல்லாது. ஐயனோட ஒரு குதிரை இது. இந்த அங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு தூரத்தில் 1-2 விளங்குது. அங்கே ஒரு 2 விளங்குது. இந்த ஐயனோட ஒன்று இது. இன்னும் வந்து குதிரையில் வந்து ஒரு சில டைமில் வந்து இன்னும் வந்து மேய்க்க விடுவாங்க போல். குதிரைகள் வந்து மேய்ஞ்சி நிற்கும் போல். அப்போ இப்போ ஃபுல்லாக டெஃப்டாக ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தாச்சு. ஃபுல்லாண்டால் இன்னொரு சைடு ஒண்டி இது. இது நாங்கள் ஹாஃப் தான் சுற்றிக்கிறேன். ஹாஃப்னு சொன்னால் டெஃப்ட் வந்து ஃபுல்லாக நான் நினைக்கிறேன் ஒரு இப்போ நாங்கள் வந்து இப்போ டோட்டலாக ஒரு 10-15 கிலோமீட்டர் மாதிரி வந்திருப்போம் மைக்கு. ரிட்டர்னை வச்சு பார்த்தால் 12-15 கிட்ட வரும். அதே மாதிரி அங்கிட்டு பக்கம் இன்னொரு சர்க்கிள் ஒண்டிக்குது. அப்போ அதுவும் சேர்த்து பார்த்தால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து போயிடும். ஆனால் என்னென்றால் இப்போ இது நான் பைஸ்கிளில் வந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸால் போகுது. அப்போ பைஸ்கிளில் வராக்கள் இருந்துன்னு சொன்னால் உங்களுக்கு ஹாஃப்க்கு நீங்கள் போகிறண்டாலே உங்களுக்கு ஒரு 4 ஹவர்ஸ் போகும். அப்போ அதுக்கு மாதிரி நீங்கள் டைமை செட் பண்ணி வரணும். நல்லா இருந்துச்சு. ஆனால் நல்லா சம்திங் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். பைஸ்கிளில் ஒரு ஃபுல்லாக நான் காட்டினேன். ஒரு ரிமோட் ஐலேண்ட் உண்டு. ஃபுல்லாக எப்படி இடம் இடையில பீச் வந்துச்சு. ஒரு காட்டு துண்டுக்கும் மாதிரி போனோம். இது மாதிரி சும்மா டெசர்ட்டட் ஏரியா மாதிரி இடங்கள் வந்துச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக ஒரு ரவுண்டு போயிட்டு ரிட்டர்ன் போயிடுது. நான் கொஞ்சம் அப்படி இறங்கி நடந்து போயிருக்கிறேன். நல்லா கிளைமேட். இதில் மெயின் என்னன்னு சொன்னால் கிளைமேட் வந்து கொஞ்சம் சூடிக்கல. இல்லாட்டி நார்மலாகவே வந்து சூடிக்கும். கிளைமேட் தான் எங்களுக்கு இன்னும் மெயினாக ஒரு சப்போர்ட்டாக இருந்தது வந்து கிளைமேட். சூடு இல்லாததுனால எங்களுக்கு மிச்சம் லேஸாக இருந்துச்சு அது. அப்போ கிளைமேட் வந்து நல்லா இருந்ததுனால தான் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா அப்படி சுற்றி பார்த்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ 5:30 இப்போ அநேகமாக நாங்கள் எங்களோட ஹோட்டலுக்கு போய் சேர்றதுக்கு 6 மணி ஆகிடும். அப்போ நான் எதிர்பார்த்துருந்தது என்னென்னால் இதை சுற்றிட்டு அப்படியே பீச் போகிறதுக்கு. இப்போ டைம் லேட் ஆகிடுது. நாங்கள் எதிர்பார்த்த வந்து இப்படி ஒரு 3-4 ஹவர்ஸ் போகணும்னு எதிர்பார்க்கல. நாங்கள் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே வந்துடுன்னு தான் எதிர்பார்த்தோம். பார்த்தா இது எங்களுக்கு 4 ஹவர்ஸால் போயிட்டுது. இப்போ மேபி நாங்கள் இன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு மார்னிங் தான் பீச்சுக்கு போவோம். பீச்சுக்கு போயிட்டு அதில் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு ஹாஃப் ஒன் டே இது டெஃபில் சுற்றுறதுக்கு. அதே எப்படி சம்டைம் அதை இங்கே ஒட்டோக்கு தான் ஒட்டோவில் எடுத்து எங்களுக்கு போயிடும். அதில் போகிறதா இல்லாட்டி அதுவும் பைஸ்கிளில் போகிறதாண்டு பார்ப்போம் நாளைக்கு. நல்ல இடம் உண்டு. இங்கே தான் நார்மலாக கொஞ்சம் இங்கே ஒரு குதிரை எல்லாம் மேய்ஞ்சி இருக்கும் போல். நாளைக்கு இப்போ டைம் லேட்டோ தெரியாது. ஒன்று தான் நிற்குது. அங்கே கொண்டு வழங்குது. இந்த ஐனோட 2 குதிரை மேய்ஞ்சி நிற்குது. அதில் 2 குதிரை இருக்குது. அப்படியே அங்கிட்டு போக்கலை பார்க்கணும் வேறு இருக்குதான்னு சொல்லி. அது அமைதியான இடம்.